வணக்கம் dear friends and students. இந்த வீடியோ லெக்சரில் அமீபியாசிஸ்னா என்ன, அமீபியாசிஸோட சிம்டம்ஸ் என்ன, அமீபியாசிஸ் எப்படி வருது, அதுக்கு எந்த மருந்தெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ this video lecture explains about the drugs used for the treatment of amoebiasis. அமீபியாசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு அக்யூட் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கிரானிக் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம், விச் இஸ் ப்ரொடியூஸ்டு பை எண்டோமீபா ஹிஸ்டோலைட்டிகா. நமக்கு தெரியும் அமீபானா ஒரு செல் உயிரினம். ஸோ இந்த அமீபியாசிஸ் இஸ் காஸ்டு பை எண்டோமீபா ஹிஸ்டோலைட்டிகா, which is produced by ingestion of the cyst of this organism. இது வந்து ஒரு waterborne diseases, கம்யூனிகபிள் டிசீஸ், வாட்டர்பார்ன் டிசீஸ், தண்ணி மூலமா ஈஸியா பரவும். கண்டாமினேட்டட் வாட்டர் வித் சிஸ்ட் ஆஃப் எண்டோமீபா ஹிஸ்டோலைட்டிகா. இது வந்து ஒரு பாராசைட்டிக் இன்ஃபெக்ஷன். இந்த பாராசைட் வந்து ரெண்டு ஃபார்ம்ல இருக்கும். ஒன்று வந்து ட்ரோஃபாசைட்ஸ் ஆர் ஆக்டிவ் ஃபார்ம். இது வந்து அவுட் சைட் தி பாடி இருக்காது, டஸ் நாட் பெர்சிஸ்ட் outside the body. இன்னொன்று வந்து cyst, otherwise it is called inactive form. The cyst form of Endomoeba histolytica தான் outside the bodyல வந்து survive ஆகும். இங்க அந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் Endomoeba histolytica பார்த்தீங்கன்னா, the cyst ingested with food or water that is contaminated with human fecal material. அமீபியாசிஸ் இருக்கக்கூடியவங்களோட ஃபீக்கல் மேட்டர், அந்த ஃபீக்கல் மேட்டர் வந்து கண்டாமினேட்டட் வித் ட்ரிங்கிங் வாட்டர், அந்த ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் கன்சியூம்டு பை தி பர்சன். அப்போ என்ன ஆகும், அந்த சிஸ்ட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே போய் தட் இஸ் கன்வெர்டட் இன்டு ட்ரோஃபாசைட். அந்த ட்ரோஃபாசைட் வில் பி காலனைஸ்டு இன் தி large intestine. இந்த large intestineல colonization ஆன அந்த ட்ரோஃபாசைட் வந்து reproduce by simple division and that may infect the lining of the large intestine. அதனால நமக்கு colitisனா inflammation on the colon, diarrhea, dysentery வரலாம். ஸோ இப்போ டயரியா டிசென்ட்ரி வரும்பொழுது அந்த பர்சன் வந்து அந்த ஃபீக்கல் மேட்டரில் வந்து சிஸ்ட்டு வரும். அந்த சிஸ்ட்டு வந்து கண்டாமினேட்டட் வித் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இது வந்து ஒரு சைக்கிள். ஓகே, அமீபியாசிஸ் வந்து இன்டெஸ்டைனில் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் மே பி அண்ட் எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டைனல் அமீபியாசிஸ் ஆல்சோ. எப்படி இந்த ட்ரோஃபாசைட்ஸ் வந்து intestine இருந்து blood vessel invade ஆகி and that may be transported to the other organs of the body. For example வந்து brain affect பண்ணலாம், liver affect பண்ணலாம், lungs affect பண்ணலாம். So if the amoebiasis is there in brain, liver or lungs, it is called the extra intestinal amoebiasis. Now அமீபிக் டிசென்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ட்ரோஃபாசைட் வந்து காலனிக் மியூக்கஸை போய் அஃபெக்ட் பண்ண உடனே, இன்ஃபெக்ட் பண்ண உடனே தட் லீட்ஸ் டு கொலைட்டிஸ் அண்டு பிளட்டி டயரியா. அது மோஷனில் வந்து பிளட்டு வெளியில் வரும். இது பேர் வந்து அமீபிக் டிசென்ட்ரி. எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டைனல் அமீபியாசிஸில் தெர் மே பி சான்சஸ் ஆஃப் லிவர் ஆப்சஸ். லிவர் ஆப்சஸ் எப்படி, இந்த ட்ரோஃபாசைட்ஸ் வந்து intestinal blood vessel மூலமா லிவருக்கு போகும். that reaches the portal circulation and travel to the liver and causes the abscess in the liver. இப்போ என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். the drugs used in the treatment of amoebiasis ரெண்டா பிரிக்க போகிறோம். அமீபியாசிஸ் ஒன்று வந்து ஏசிம்டமேட்டிக் இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன், இன்னொன்று வந்து மைல்டு டு மாடரேட் இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன்.
இப்போ இந்த ஏசிம்டமேட்டிக் இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷனாக இருந்ததுன்னா லூமினல் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய இன்டெஸ்டைனில் ஆக்ட் பண்ணக்கூடிய டயலாக்சனைட் பியூரேட்டையும் இல்லை அயோடோக்வினாலையோ இல்லை பேரமோமைசினோ நம்ம கொடுக்கலாம். லூமினல் ஏஜென்ட்ஸ் வந்து 10 நாளைக்கு, அயோடோக்வினால் 21 நாளைக்கு, பேரமோமைசின் 7 நாளைக்கு கொடுக்கணும். இதெல்லாம் பேர் வந்து லூமினல் ஏஜென்ட். சப்போஸ் மைல்டு டு மாடரேட் இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா we can go for metronidazole for 10 days or tinidazole for 3 days. இது இல்லாம metronidazole tinidazole இல்லாம we have to administer the luminal agent also. luminal agent என்னன்னு சொன்னேன், diloxanide furet, iodoquinol and paramomycin. மூணாவது பார்த்தீங்கன்னா சிவியர் இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன் வச்சுக்கோங்க, அது இருந்ததுன்னா மெட்டோனிடசோலு அதர்வைஸ் டினிடசோல் ப்ளஸ் லூமினல் ஏஜென்ட்ஸ். நாலாவது இருக்கு பாருங்க, அது ரொம்ப சிவியர் ஃபார்ம். என்னன்னா ஹெப்பாட்டிக் ஆப்சஸ், அமீபோமா அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டைனல் டிசீஸாக இருந்துச்சுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி மெட்டோனிடசோல் ஃபார் 10 days, tinidazole for 5 days plus luminal agent. டோஸ் மட்டும் மாத்திரம் அவ்வளோதான். அங்கே tinidazole வந்து 2 grams daily for 3 days, இங்கே வந்து 2 grams daily for 5 days. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் ப்ளஸ் luminal agents. So now we will discuss the mechanism of action of metronidazole. metronidazole எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மெட்ரோனிடசோல் வந்து இது வந்து ஒரு ப்ரோட்ரக். என்ன பண்ணும், இந்த அனரோபிக் பாக்டீரியா இருக்கு பாருங்க, அது வந்து நைட்ரோ குரூப் ஆஃப் மெட்ரோனிடசோலை ரெடியூஸ் பண்ணும் வித் ஹெல்ப் ஆஃப் ஏ நைட்ரோ ரிடக்டேஸ் என்சைம். ஸோ மெட்ரோனிடசோலில் இருக்கக்கூடிய நைட்ரோ குரூப் ரெடியூஸ் ஆகும் வித் ஹெல்ப் ஆஃப் நைட்ரோ ரிடக்டேஸ் என்சைம். thereby a cytotoxic derivatives is produced. That cytotoxic derivatives can kill the Endomoeba histolytica. ஏரோபிக் பாக்டீரியாவில் வந்து இந்த நைட்ரோ ரிடக்டேஸ் என்சைம் இல்லை, அதனால மெட்டோனிடசோல் வந்து இந்த ஏரோபிக் பாக்டீரியாவில் வேலை செய்யாது. Now if you give மெட்டோனிடசோல், அது வந்து ஃபிளாஜில்னு நம்ம சொல்லுவோம். இது diffused into anaerobic bacteria or the sensitive protozoal cell போனதுக்கப்புறம் with the help of an electron transport chain the nitro group of metronidazole is reduced. சொன்ன நைட்ரோ ரிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமா இந்த ரெடியூஸ்டு ப்ராடக்ட் இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கில்லிங் தி ஆர்கானிசம். எப்படி கில் பண்ணும், தட் மே இன்ட்ராக்ட் வித் மேக்ரோ மாலிகூல்ஸ் such as DNA, protein or cell membrane. Thereby it inactivates the DNA, then it produces death. So this is the mechanism of action of metronidazole. எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆல் சிம்டமேட்டிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் அமீபியாசிஸ் யூஸ் பண்ணலாம், ஜேடியாசிஸ் யூஸ் பண்ணலாம், ட்ரைக்கோமோனியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய யூரோஜெனிட்டல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், கிளாஸ்ட்ரிடியம் ஸ்பீசிஸ் இன்ஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலாக்சிஸ் ஆஃப் போஸ்ட் சர்ஜிக்கல் அப்டமினல் அண்ட் பெல்விக் இன்ஃபெக்ஷன். சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நம்ம ப்ரொஃபைலாக்சிஸாக கொடுக்கலாம். அல்சரை காஸ் பண்ணக்கூடிய ஹெலிகோபேக்டர் பைலோரிடஸ் இன்ஃபெக்ஷனுக்கு கொடுக்கலாம், அக்யூட் அல்சரேட்டிவ் ஜிஞ்சிவைட்டிஸ்க்கு கொடுக்கலாம், கம்ஸில் வந்து இன்ஃப்ளமேஷனு, டென்டல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு கொடுக்கலாம், பேலன்டிடியாசிஸ் கொடுக்கலாம், ஆஸ்டியோமைலைட்டிஸ்க்கு கொடுக்கலாம், பிரெயின் லங்ஸில் ஆப்சஸ் இருந்தால் கொடுக்கலாம், இன்ஃப்ளமேஷன் இன் தி காலன் பை சூடோமெம்பரேனியஸ் கொலைட்டிஸ் இருந்ததுன்னா கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் சர்ஜிக்கல் இன்ஃபெக்ஷனில் வரக்கூடிய செப்சிஸ், இன்ட்ரா அப்டமினல் இன்ஃபெக்ஷனில் வரக்கூடிய செப்சிஸ், இதுக்கெல்லாம் மெட்டோனிடசோலை யூஸ் பண்ணலாம். ஸோ மெட்டோனிடசோல் இஸ் எ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ட்ரக்ஸு.
டினிடசோல், செக்னிடசோல் இது வந்து ஆல்மோஸ்ட் மெட்ரோனிடசோல் மாதிரி தான். இதெல்லாம் வந்து ஒரே குரூப்பில் தான் வருது. தே ஹாவ் சிமிலர் ஆக்டிவிட்டி. பட் ஆஃப் லைஃப் வந்து அதிகம். 13 மணி நேரம் வேலை செய்யும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அனரோபிக் அண்ட் புரோட்டோசோவல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஜேடியாசிஸ், ட்ரைக்கோமோனியாசிஸ், அல்சரேட்டிவ் ஜிஞ்சிவைட்டிஸ், ஹெலிகோபேக்டர் பைலோரி எராடிகேஷன். ஆல்மோஸ்ட் அந்த நம்ம வெட்டர்னரில சொன்ன எல்லா இண்டிகேஷன்ஸும் இங்கே வருது. ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் ஆஃப் லைஃப் வந்து இதுக்கு அதிகம். எமிட்டின் டிஹைட்ரோஎமிட்டின். எமிட்டின் வந்து ஒரு நேச்சுரலி அக்கரிங் அல்கலாய்டு. இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி சிஃபாலிஸ் இப்பிகா போனா. டிஹைட்ரோஎமிட்டின் வந்து ஒரு சிந்தட்டிக் அனலாக். எமிட்டிலிருந்து வரக்கூடியது தான் டிஹைட்ரோஎமிட்டின். இந்த எமிட்டின் டிஹைட்ரோஎமிட்டின் ரெண்டு மருந்துமே effective against tissue trophocytes of Endomoeba histolytica. ஆனால் இதுக்கு டாக்ஸிசிட்டி அதிகம் அப்படிங்கிறதுனால திஸ் ஹாஸ் பீன் ரீப்ளேஸ்ட் வித் மெட்ரோனிடசோல். அடுத்து அயோடோக்வினால். நான் சொன்னேன் இல்லையா, இட்ஸ் லூமினல் ஏஜென்ட்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ லூமினல் அமீபிசைட் இட்ஸ் யூஸ் அலாங் வித் மெட்ரோனிடசோல். லூமினல் அமீபிசைடை வந்து தனியாக யூஸ் பண்ணாமல் இது மெட்ரோனிடசோல் கூட சேர்த்து யூஸ் பண்ணோம்னா நல்லா வேலை செய்யும். ஏன்னா இது வந்து the drugs are getting concentrated in the intestine. 90% of the drugs, whatever we are administering, is getting concentrated in the intestine. That means site of action க்கு இந்த மருந்து போய் நல்லா வேலை செய்யும். ஸோ the remainder enters the circulation. Half life பார்த்தீங்கன்னா 14 hours. So diloxinate furet, it is another luminal agent. It is used for asymptomatic luminal amoebiasis. It can be used along with the tissue amoebicide. Example வந்து மெட்ரோனிடசோல். ஸோ டைலாக்சினேட் பீரியட்டையும் மெட்ரோனிடசோலையும் கம்பைன் பண்ணி கொடுத்தோம்னா இது நல்லா வேலை செய்யும். பட் இதில் ஒரு முக்கியமான சைடு எஃபெக்ட் என்னன்னா ஃப்ளாட்டுலன்ஸ், வயிறெல்லாம் உப்பி போன மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அப்டோமினல் கிராம்ஸ் வரும். Diloxinate furet is not recommended in pregnant women. ஸோ அடுத்த ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா பேரமோமைசின் சல்ஃபேட். அந்த மைசினில் முடிஞ்சதுன்னா அது அமினோ கிளைக்கோசைடல் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இது வந்து பேரமோமைசின் இஸ் ஆல்சோ அமினோ கிளைக்கோசைடல் ஆன்டிபயோட்டிக்ஸ். அமினோ கிளைக்கோசைடல் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன? இட் இஸ் நாட் அப்சார்ப்டு பை ஜிஐடி. சரியா? அப்போ அப்சார்ப் ஆகணும்னா அப்படியே ரிட்டைன் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு அமினோ கிளைக்கோசைடல் ஆன்டிபயோட்டிக்ஸுமே நம்ம வந்து ஓரல் ரூட்டில் கொடுக்க மாட்டோம். அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? திஸ் வில் பி ரிமைனிங் இன் தி ஜிஐடி ஃபார் வெரி லாங் டைம் வித்தவுட் எனி அப்சார்ப்ஷன். அப்போ என்ன ஆகும்? தேர் மே பி அ கான்டாக்ட் பிட்வீன் ட்ரக்ஸ் as well as the Endomoeba histolytica. ஸோ அதனால் வந்து இது வந்து இன்டெஸ்டைனல் அமீபியாசிஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது அப்சார்ப் ஆனால் தானே எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டைனல் ஏரியாவுக்கு போகும். அதனால் திஸ் இஸ் எ luminal amoebicide. It do not have any action against extraintestinal amoebic infection. All aminoglycoside antibiotics have tendency to produce renal insufficiency. ஸோ அதுக்கு இந்த மருந்து விதிவிலக்கு அல்ல. பேரமோமைசின் ஆல்சோ ப்ரொடியூசஸ் தி நெஃப்ரோடாக்சிசிட்டி. ஸோ நிட்டாக்சோனைடுன்னு ஒரு புது மருந்து வந்துச்சு. அது என்ன பண்ணுன்னா, இது வந்து ஒரு ப்ரோட்ரக் மாதிரி தான். திஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு இட்ஸ் ஆக்டிவ் மெட்டபலைட் கால்டு டிசோசானைட். அது என்ன பண்ணும்? பைருவேட் ஃபெராடாக்சின் ஆக்சிடோ ரிடக்டேஸ். அங்கே நம்ம நைட்ரோ ரிடக்டேஸ் சொன்னோம் பார்த்தீங்களா மெட்ரோனிடசோலுக்கு. இங்கே வந்து பைருவேட் ஃபெரிடாக்சின் ஆக்சிடோ ரிடக்டேஸ் என்சைம் டிபெண்டன்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் செயின். இந்த ரியாக்ஷன் வந்து இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் அனரோபிக் குளுக்கோஸ் எனர்ஜி மெட்டபாலிசம். ஸோ அதை நம்ம இன்ஹிபிட் பண்ணும்போது என்ன ஆகும்? தேர் மே பி செல் ஸ்வெல்லிங், டேமேஜ் டு தி செல் மெம்பரேன், thereby dysfunction of the Endomoeba histolytica. So with this we have completed the anti-amoebic drugs. Next class we will be discussing about
the drugs used in the treatment of worm infestation. Thank you.